பார்க்க போகிறதுங்க துவரம் பருப்பு தோசைங்க. ஹெல்த்தியாக நம்ம வந்து துவரம் பருப்பு தோசை நம்ம வீட்லேயே நீங்கள் செஞ்சு எப்படி சாப்பிட்லாம், அதாவது என்ன அளவில் போட்டு தோசை ஆட்டுறதுக்கு என்ன அளவு, அது எப்படி ஆட்டி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அது ஊறின பிறகு எப்படி தோசை நம்ம ஊற்றி காட்டுறோம், அது வரைக்கும் என்னென்ன இதுக்கு பொருள் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் மெஷர்மெண்ட் அளவோடு உங்களுக்கு சொல்கிறேங்க. துவரம் பருப்பு நான் வந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டேங்க. அரிசிங்க, இதில் வந்துங்க ஒரு கிளாஸ் துவரம் பருப்புக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா 2 கிளாஸ் ரேஷன் அரிசி தாங்க. புழுங்கல் அரிசி 2 கிளாஸ் பாருங்கள், இதுலேயே பச்சை அரிசி 1/2 கிளாஸ், 2.5 கிளாஸ் போட்டிருக்கிறேங்க. 1 கிளாஸ் துவரம் பருப்புக்கு 2.5 கிளாஸ் அரிசிங்க, 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 1/2 கிளாஸ் பச்சை அரிசி. இதையும் எல்லாம் இதை நம்ம பருப்போடையே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயங்க சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெள்ளை உளுந்துங்க, நான் வந்துங்க 1 கிளாஸ் துவரம் பருப்பு 2.5 கிளாஸ் அரிசிக்கு நான் என் கையில் இப்படி ஒரு கை போட்டுக்கிறேங்க. நீங்களும் இதே அளவே போட்டுக்கலாங்க, கரெக்டாக இருக்குங்க. உளுந்து இதுக்கு மேலே போட வேண்டியதில்லை. துவரம் பருப்பு நல்லா அந்த பொங்கி நுறையா ஆட்டும் போது நுரைச்சி வருங்க. உளுந்து வெந்தயம் அரிசி, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, துவரம் பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒன்றா தாங்க நான் ஊற வைக்கணுங்க. நான் ஒன்றா ஊற வைக்கிறேங்க, நீங்கள் தனித்தனியாக ஊற வச்சாலும் ஊற வச்சுக்கலாம். இது ஒன்றா தான் ஊற வச்சு அப்படியே கழுவி கொண்டாந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், நான் வந்து துவரம் பருப்பு, அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 கிளாஸ் துவரம் பருப்புங்க, 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 1/2 கிளாஸ் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்து போட்டு நான் ஊற வச்சுக்கிறேன். இதே அளவுலையே நீங்களும் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது 3 மணி நேரம் ஊறினா போதுங்க. நல்லா ஊறிடும். ஊறின பிறகு அது என்னென்ன போட்டு ஆட்டலான்ட்டு பார்க்கலாங்க. ரேஷன் அரிசியை வச்சிங்க நம்ம இட்லிக்கு தான் ஆட்டணும் இல்லைங்க, இது மாதிரி ஹெல்த்தியாக பருப்பு தோசையும் செய்யலாம். இது எப்படி செய்யலான்றத நான் ஊறின பிறகு எப்படின்னு ஆட்டி காட்டுறேன். இப்போ நம்ம பருப்பு தோசைக்கு துவரம் பருப்பு தோசைக்கு ஊற வச்சது நல்லா சூப்பராக ஊறிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா ஊறிக்கிச்சு. இப்போ இதை ஆட்டிடலாம். இதை ஆட்டுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்க. இஞ்சிங்க, பூண்டுங்க, கருவேப்பிலைங்க, வரமிளகாய், சோம்பு. இப்போ நாம் இந்த 3 பொருள் இதோட வரமிளகாய், சோம்பு, இது 5 பொருளையும் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிக்கணுங்க. இஞ்சி பூண்டு ஏன் போடுறேன்னா துவரம் பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறது வந்துங்க. இப்போ துவரம் பருப்பு வந்து பருப்பு தோசையாக சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகாது, ஜீரண சக்தி சீக்கிரமாக சட்டுன்னு ஜீரணம் ஆகாது. அதை மாதிரி சமயத்துக்கு இது மாதிரி இஞ்சி பூண்டு சோம்பு இது மாதிரிலாம் ஆட் பண்ணி நம்ம ஆட்டும்போது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். நம்ம தோசை சுடும்போதே செம மணமாகவும் இருக்கும், ஆட்டும் போதே நல்லா மணமாக சுவையாக இருக்குங்க. அதனால் இது எல்லாம் இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஆட்டி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது போட்டு ஆட்டிக்கலாங்க. ஆட்டிட்டு அப்புறம் அரிசி, பருப்பு, வெந்தயம், உளுந்து ஊற வச்சுக்கலாங்க, அதுவும் போட்டு ஆட்டிக்கலாங்க. ஓகேங்க, எப்படி ஆட்டலான்னு பார்க்கலாம். வந்துங்க இன்றைக்கி கிரைண்டரில் போட்டு ஆட்டி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கன்னா 2 டைம் 2 டைம் 3 டைம்ஸாக மிக்சியில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் போட்டு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு சோம்பு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஆட்டிக்கலாங்க. இதில் வந்துங்க ஒரு கொஞ்சமாக மஞ்சள், பிறகு வெறும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு வரமிளகாய் இந்த இதோடைய இது மையாதுங்க. அதனால் நம்ம சும்மா ஒரு கை மட்டும் இது ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா இது எல்லாமே மஞ்சிரும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் ஆட்டினோடனே இப்போ நம்ம மீதி இருக்கிற அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு ஆட்டிக்கலாங்க. இந்த ஸ்டேஜுக்கு நான் எல்லா அரிசியும் பருப்பும் போட்டுட்டேங்க.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் பக்கத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. இது வந்துங்க நம்ம தண்ணி அதிகமாக போகக்கூடாது, கொஞ்சம் நம்ம கெட்டியமாக தாங்க ஆட்டி எடுத்துக்கணும். நாம் இது எல்லாமே ஆட்டி முடிச்சுட்டு மாவு எந்த ஸ்டேஜில் எடுக்கணுன்றதை காட்டுறேங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ் இப்படி மாவு விட்டா இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த கெட்டி பதத்துக்கு ஆட்டிக்கோங்க. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு நம்ம ஆட்டியாச்சு. எடுத்துடலாம் வேற பாத்திரத்துக்கு. பருப்பு தோசைக்கு, துவரம் பருப்பு தோசைக்கு மாவு ஆட்டியாச்சுங்க. இப்போ இதை வந்துங்க நீங்கள் எப்போ மாவு ஆட்டினாலும் சரிங்க. இப்போ நம்ம நைட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலே ஊற வச்சு ஆட்டி வச்சிடணுங்க. ஆட்டி வச்ச பிறகு மினிமம் 4 மணி நேரமாச்சு இந்த மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 மணி நேரம் கழித்து சுடுங்க. உடனேவும் ஊற்றலாங்க, இருந்தாலும் நான் ஒரு 4 மணி நேரம் ஆன பிறகு நம்ம ஊற்றணும்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் நைட்டு ஆட்டி வைக்கிறேங்க. நான் காலையில் பருப்பு தோசைக்கு சுட போகிறேங்க. இதில் நான் கல்லுப்பு போட்டு கலந்து வச்சிடலைங்க. மாவு நல்லா கரைச்சிக்கணும். மாவு பொறுத்த வரைக்கும் தண்ணியாக ஆட்டிடாதீங்க. தண்ணியாக ஆட்டினீங்கன்னா அது வந்து தோசை நல்லா வராது. உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. மாவு ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா கலந்து வந்துருச்சுங்க. ஓகே, நம்ம இதை மாவை சுத்தமாக நல்லா கரைச்சாச்சு. காலையில் எழுந்துச்சி நம்ம இது எப்படி தோசை ஊற்றுன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, மாவில் சுத்தமாக வலிச்சு எடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். மாவு வந்துங்க உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். அதுதான் மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் கழிச்சு தோசை ஊற்றும் போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு ஆட்டி வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள், மாவு எப்படி நல்லா சூப்பராக பொங்கி வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் மாவு கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க. மாவு பாருங்கள் சூப்பராக இருக்குது. நான் நேற்று உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சாச்சு. துவரம் பருப்பு, அரிசி, உளுந்து, வெந்தயம் போட்டு ஆட்டின துவரம் பருப்பு தோசைக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க. தோசை எப்படி ஊற்றுறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு பாருங்கள், கல் சூடாகிடுச்சு. மாவு இந்த ஸ்டேஜுக்கு கரைச்சிக்கலாங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றிடலாங்க. பாருங்க, மெலிசா நம்ம எவ்வளோ மெலிசா வேணுனாலும் இது ஊற்றிக்கலாம். தோசை சூப்பராக வரும். துவரம் பருப்பு தோசை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா, ஹைட்டாவில் ஒல்லியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம துவரம் பருப்பு மட்டும் போட்டு தோசை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப கொஞ்சம் வெயிட் போடுங்க. அதே போல் எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் வந்து செஞ்சு தர முடியலனா கூட சரிங்க. டெய்லி நம்ம இதை கண்டினியூவாக செய்ய முடியாது. வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் கண்டிப்பாக, வாரத்தில் ஒரு நாளைக்கு, வாரத்தில் 2 நாளைக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு வந்துங்க நம்ம வந்து சட்னி நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுலேயே நீங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து ஊற்றியும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டா இதே வெறுமனா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அப்படி தாளித்து போட்டும் கொடுக்கலாம். இல்லை மேலேயே இந்த தோசைக்கு மேலேயே ஆனியன் போட்டும் கொடுக்கலாம், கேரட் போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போ ஆயில் தாங்க ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் நெய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி துவரம் பருப்பு போட்டு தோசை மாவு ஆட்டிட்டு இது மாதிரி தோசை சுடும்போது நெய் ஊற்றி நீங்கள் தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பாடி நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் ஆகுவாங்க, எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. பாருங்கள், இப்படி செவந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், திருப்புறத்துக்கு சூப்பராக வரும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில். இது வந்து நம்மங்க அந்த துவரம் பருப்பு தாங்க இந்த கலரு.
அந்த பருப்பு கலர் வந்து செம்மையாக இருக்கும். வெந்தயம் போட்டிருக்கிறதுனாலங்க. இது சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாங்க. இது வந்து இந்த தோசை எளிதில் சட்டுன்னு ஜீரணம் ஆயிருங்க. அப்படி ஒரு சிலர் பெரியவங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஜீரணம் சட்டுன்னு ஆகிறதுக்கு தாங்க நம்ம இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் அவங்களுக்கும் எந்த செரிமான பிரச்சனையும் வராதுங்க. நல்லா தோசை மட்டும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு, இந்த சைடும் வேணுனாலும் குழந்தைங்களுக்கு சுடும்போது 2 சைடும் நீங்கள் நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க. நான் வந்து இந்த சைடு ஆயில் ஊற்ற போகிறதில்ல. நான் லைட்டாக தான் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மொறுமொறுன்னு சுட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விருப்பமாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஹெல்த்தியான துவரம்பருப்பு தோசை ரெடி. சூப்பரான தோசை ரெடிங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக இது மாதிரி எல்லாம் வேகணுங்க. வெந்துருச்சு. வாங்க, ஓகே, டிஸ்பிளேல பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான கலர்ஃபுல் சுவையான டேஸ்டியான துவரம்பருப்பு தோசை ரெடி. ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. மெலிசா ஊற்றலாம், எவ்வளோ மெலிசா வேணாலும் ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் நாங்கள் பாருங்கள் சட்னியோடு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்க, இதே மாவில் இது ஃபஸ்ட் நாள். நாளைக்கு 2வது நாள் வந்துங்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நாம் இந்த துவரம்பருப்பு தோசையை வந்து மாவு ஆட்டினோடனே ஃபஸ்ட் நாள் சுட்டுட்டோம். இப்போ 2வது நாள் எனக்கு கொஞ்சம் மாவு மீதி ஆயிடுச்சு. இந்த மாவில் வந்துங்க நாம் வெங்காயம், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது எல்லாமே நீங்கள் வந்து எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி இந்த வெங்காயத்தை எல்லாம் வதக்கி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் தாளித்து கொட்டி செய்யலாம். நான் வந்து எனக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் டயட்டில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் ஆயில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி துவரம்பருப்பை வெயிட் போடுங்க. அதனால் நான் வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணல. அப்படியே இது எல்லாமே பாருங்கள், அப்படியே மாவில் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணுறேன். வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் லைட்டாக கொஞ்சமாக இதுக்காக மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு மாவு வந்து இந்த ஸ்டேஜில் கெட்டியாக இருக்கும். பாருங்கள், அது இவ்வளோ கெட்டியாக இருக்கும். ஏன்னா வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜ். கலந்துட்டு அதுதான் தோசை எப்படி ஊற்றுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தைச்சிட்டு ஒரு தோசை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கலக்கி வச்ச மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்ட இந்த மாவு பருப்பு தோசை மாவை ஊற்றிடலாம். இது நேற்று ஊற்றின அளவுக்கு அவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியாதுங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் கனமாக தான் வரும். ஆனால் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக புளிப்பாகவும் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கும் இந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சட்னியே தேவையில்லை. நாம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா போடலைன்னா சட்னி தேவை. இதுக்கு சட்னியே தேவையில்லை. மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் ஊற்றுறதுனால நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போடுங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு நல்லா இது மாதிரி நல்லா செவந்து வரணுங்க தோசை. நல்லா இப்படி நல்லா இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறேன் இல்லைங்களா, நல்லா இப்படி அமுத்தி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் நல்லா 2 சைடு வேக விட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், 2 சைடு செவந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா இப்படி நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு தோசை சூப்பராக இருக்கும்.
எப்பயுமே நம்ம பருப்பு இது மாதிரி எந்த டால் எது சேர்த்து நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, கொஞ்சம் நார்மலாக நீங்கள் ஊற்றுற இட்லி மாவில் நீங்கள் தோசை விட்டால் ஒன் சைடு வேக வச்சா கூட போதும். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தோசை ரெடி. பாருங்கள், இது வந்து இன்றைக்கி வந்து இப்போ செஞ்சது தான். இது பாருங்கள், நல்லா வெங்காயம் மிளகா போடாமல் மெலிசாக சூப்பராக அப்படியே மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு பாருங்கள், மெலிசாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நான் பாருங்கள் மொறு சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு வந்து சுவை தெரியும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் மிளகா போட்டுக்கிறோம் இல்லைங்களா, இது பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் மிளகா எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இது சாப்பிட்டு பார்க்குறேன். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக வீக்காக இருந்தால் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும்போது இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுருங்க. அவங்களுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. இதில் நம்ம நார்மலாக போட்டுருக்கிற காரமே போதும்.